வணக்கம். 2026 வருடம், அடுத்த வருடம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 வருடத்தில் உங்கள் ராசியாதிபதியே 8 தான் இருக்கிறார். உச்சத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்திலும் சனி இருக்கிறார். 3இல் ராகு, 9இல் கேது. பாக்கியஸ்தானத்தை கேது கொடுக்க, 4ஆம் இடத்தை சனி கெடுக்க, ராசியாதிபதி மறைந்திருக்க எப்படி இருக்கும்? ஆனால் ராசியாதிபதி 8இல் மறைந்தால் உச்சத்தில் இருக்கிறார். உச்சத்தில் இருக்கும் குரு சனியை பார்க்கிறார். சனியின் தீங்கும் விலகுகிறது. குரு 8இல் இருக்கிறார் என்ற தோஷமும் விலகுகிறது உச்சம் பெற்றதால். சரி, 3இல் இருக்கும் ராகு யோகத்தையே செய்வார். 9ஆம் இடத்துக்கு கேது மட்டும் பாக்கியஸ்தானத்தை இடைஞ்சல்களை கொடுப்பார். இவையெல்லாம் மே மாதம் 2026க்கு பிறகு. அதுவரை 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார். ஆனால் சனியினால் தீமையும் கேதுவினால் தீமையும் தொடரும். எனவே மே மாதம் வரை சுமாரான பலன்களும், மே மாதத்திற்கு பின் 2020 ஜூனிலிருந்து அந்த 7 மாதங்களுக்கு மிக பிரமாதமான பலன் இருக்கிறது என்றே கொள்ளலாம். சனி நாளிலிருந்து கெடுத்தாலும் அதை குரு பார்த்து சரி செய்கிறார். 8ஆம் இடத்தில் குரு சென்றாலும் உச்சமடைகிறார். எனவே குரு 7இல் இருக்கும்போதும் நன்மையே செய்கிறார், 8இல் இருக்கும்போதும் நன்மையே செய்கிறார். குருவினால் பயிற்சியினோட ப்ராப்ளம் இல்லை. 7இல் இருக்கும் குருவும் 8இல் இருக்கும் குருவும் இவர்களுக்கு நன்மையே செய்யும். சனி 4இல் இருப்பதால் அதை பார்க்கும் குரு 8ஆம் இடத்துக்கு வந்தால்தான் பார்ப்பார். எனவே கடகராசிக்கு குரு வந்த பிறகு சனியினுடைய தீங்குகளும் குறைவதால் கேதுனுடைய தீங்கு மட்டும்தான் இருக்கும். கேது 9ஆம் இடத்திலிருந்து கெடுக்கிறார் என்பதை தவிர வேறு எந்த குறைகளும் மே மாதத்துக்கு பின் தெரியவில்லை. எனவே மே மாதத்துக்கு பின்பு இந்த தனுசு ராசிக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது என்றும் அதுவரை சுமாராக இருக்கிறது என்றும் கருத்தில் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.